ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரட் லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேரட் லட் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பாதி முந்திரியை நான் ஒரு 20 முந்திரி எடுத்திருக்கேன். நம்ம இதை நெய்யில் போட்டுக்கலாம். நெய்யில் போட்டு இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம லட்டு மேலே கார்னிஷிங்காக வைக்கிறதுக்கு தான் இந்த முந்திரியை நான் வறுத்துக்கிறேன். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி வறுத்த அதே நெய்யில் இப்போ நான் ஒரு 5 கேரட் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதில் இந்த நெய்யிலே இந்த கேரட்டை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. கேரட் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அதே கப்பால் நான் ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேரட்டும் தேங்காயும் சேர்ந்தால் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, சத்தானது இது. கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா உடனே காலி பண்ணிவிடுவாங்க பசங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாம், பெரியவங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேங்காயும் கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நான் ரொம்ப நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி எடுத்தாலே கொட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கிற பாலில் நம்ம செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து கேரட் நல்லா சாஃப்டாகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பால் எல்லாம் இழுத்துக்குச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம ஒரு 1/4 கப் சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறோம் இனிப்புக்காக. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இனிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கும் இந்த உப்பு. வாசனைக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். வெள்ளரி விதை நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கேரட் லட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறின பிறகு நம்ம லட்டு ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட் லட்டு செஞ்சுட்டோம். அதை நல்லா ஆற வச்சுருந்தோம். ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம லட்டு ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லட்டு ஷேப்புக்கு பிடிச்சாச்சு. இது மேலே கார்னிஷிங்காக நான் முந்திரி வைக்கிறேன். மீதி இருக்கிற நம்ம கேரட் லட்டை இதே லட்டு ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட் லட்டு சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.